இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே இணைந்திருக்கிற ஒருவரை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ரோமருக்கு நிறுவம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ரட்சிப்பு எப்படி வருகிறது, யார் மூலமாய் வருகிறது என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ரட்சிப்பு, அங்கே ஒரு மனுஷனுக்கு ஒரு விடுதலை வருவது ஒரு மனுஷன் மூலமாக இந்த நாட்களிலே விடுதலை வருவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே தான் அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் அந்த ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுகிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சத்தியம் அறிவிக்க வேண்டியது இந்த நாட்களிலே, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கடமைகளாக, ஊழியக்காரருடைய கடமைகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ இந்த நாட்களில் ஒரு போதகரோ யாரும் இந்த நாட்களில் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்காக ஜெபம் பண்ண முடியுமே ஒழிய, ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தான் அப்பொழுது அவர்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். முதலாவது இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், விசுவாசம்தான் இங்கே இந்த நாட்களிலே முக்கியமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிற வேளையிலே தான் அந்த தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே கடந்து இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவரை முதலாவதாக இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை இந்த நாட்களிலே நாங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களிலே விசுவாசிக்கிற வேளையிலே தான் தேவனுடைய ரட்சிப்பு நமக்குள்ளே வருகிறதை ஒழிய, நாங்கள் தான தர்மங்கள் அல்லது இந்த நாட்களில் ஏதாவது காரியங்களை செய்தால் நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு வராத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரத்த தானம் செய்தால் ரட்சிப்பு வராது. இந்த நாட்களிலே அநேகருக்கு 1000 பேருக்கு ஆகாரத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் கொடுத்து காரியங்களை செய்தாலும் இந்த நாட்களிலே அது ரட்சிப்பு வராது. அதற்கும் ரட்சிப்புக்கும் வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. முதலாவதாக நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த ரட்சிப்பை நமக்கு கட்டளையிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாகத்தான் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு தக்கதாக தேவன் அவர்களுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக பலனளிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் நாங்கள் கிரிகளை செய்தாலும் நமக்குள்ளே ரட்சிப்பு இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்னதானம் செய்தாலும், அருமையான அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு காரியத்தை இந்த நாட்களிலே செய்தாலும், ஆனாலும் இந்த நாட்களிலே தேவனுடைய அந்த ரட்சிப்பு நாங்கள் அறிக்கை செய்யாமல் இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே பிரயோசனப்படாது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்படியானால் அந்த வழியை நாங்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் வழியாகிய ஆண்டவரை அறிக்கை செய்கிற வழியிலே தான் அந்த வழியினூடாக இந்த நாட்களிலே நாங்கள் பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் செல்லுவதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைகள் ஊடாக தேவன் இந்த நாட்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எதை செய்கிறதை விட்டும் முதலாவது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை இந்த நாட்களை வாசித்து அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் கை கொள்ளுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போமே அல்லாமல் வேறு எதை செய்தாலும் இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். ரெண்டாவது, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வழியிலே அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே அங்கே தேவன் தருகிறார் என்பதை தான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனை அறிகிற வழியிலே தான் நாங்கள் அவருடைய நாமத்தை, நாங்கள் இயேசுவை நாமத்தை இந்த நாட்களிலே அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்கிற வழியிலே அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தை கூட அந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே
தேவனிடத்திலே திரும்புங்கள், ரட்சிப்பை அடையுங்கள். ஆண்டவரை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு தேவனிடத்திலே திரும்புகிற வழியிலே அந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம், ஒரு ஆசீர்வாதம் வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து பாவங்களை விட்டுவிட்டு அவரிடத்திலே சேருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.